நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கலாம். நீதிமொழிகள் 11:2. என்னங்க? அகந்தை வந்தால் இலட்சியம் வரும். தாழ்ந்த சிந்தனை உள்ளவர்களுக்கு ஞானம் உண்டு. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு மனுஷிக்குள்ளே அகந்தை என்ப ஒரு சுபாவம் வந்தால் இலச்ச முடிஞ்சு போச்சு. பிணை எப்பவும் சஞ்சலவும், எப்பவும் தவிப்பும், எப்போதும் உபத்திரவமாக்கும். குடும்பத்திலானாலும் சரி, வெளியிலானாலும் சரி, வேலையிலானும் சரி, பணத்திலானும் சரி, சபையிலானும் சரி, இந்த அகந்தை என்பதே சில அநேகருடைய வாழ்க்கையை லட்சியாய் மாற்றிக்கொண்டிருக்கிறது. சிலருக்கு என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஏற்ற சுவிசேஷம் வேணும், இனிமையா இருக்கணும், நல்ல பாடல், நல்ல துதி, நேரம் போக்கி விடணும். அல்லேலூயா. பீஸ்ஃபுல்லா இருக்கணும், வந்தோம் சமாதானமா போனோம், செய்தியை கேட்டோம்னு சொல்லி இருக்கணும். வேதத்தை நாங்கள் பார்க்கும்போது வேதம் சொல்லுவது, நீ அவளை நடத்த வேண்டிய வழியில நடத்தாவிட்டால் உனக்கு தான் ஆபத்து. ஆமே. அவர்களை சோப்பு போட்டு அது போட்டு தடை விட்டாச்சுன்னு சொன்னா அது சபையுடைய பாஸ்டருக்கு ஆபத்து. எங்க கேடு இருக்கிறதோ அது வர துறக்கணும். ஒரு செவரில் எங்க கேடு இருக்கிறதோ அது வர துறந்து அதை எடுத்து பின்புதான் சரி பண்ணி அடைக்கணும். அப்பதான் சரியாகும். அதை போல மனுஷனுக்கு அறிவில்லை, மனுஷனுக்கு சரியான அறிவில்லாம அவர்கள் அகந்தை உள்ளவர்களாக இருக்கு. அகந்தை உள்ளவர்களுக்கு தேவன் வெளிப்பட முடியாது. அகந்தை உள்ளவர்களுக்கும் தேவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அகந்தை உள்ள மனுஷனோடு மனுஷியோடு தேவன் நடப்பதும் இல்லை. அவங்க எவ்வளோ அற்புதங்கள் செய்யலாம், எவ்வளோ அடையாளங்களை செய்யலாம், அது சாத்தான் செய்யறானா யார் செய்யறான்னு தெரியாது, நடக்கவே மாட்டா. அல்லேலூயா. இப்போ நம்மையும் வந்து ஒரு புதிய ஆளை பார்த்தா சொல்லுவாங்க, அவர் கொஞ்சம் கௌரவம் உள்ள ஆளு போல இருக்காருன்னு. அது நம்ம தோற்றம். அல்லேலூயா. ரைசலா. ஆமே. நம்முடைய கௌரவமே சபைக்குள்ளதான். பிரியமான சபைக்கு நான் சொல்லுவேன், நம்முடைய அகந்த சுபாவங்கள் அதை விட்டுவிட வேண்டும். அப்படி இறந்தால் எங்கிருந்து அகந்தை உண்டதோ அதை சரியாய் துறந்து மாற்றி அதை சரியான வசனத்தை கொண்டு அடைத்து வெளியே வர கர்த்தர் சொல்லு. ஆமே. அப்ப ஆவியானவர் சொல்லுறது பாருங்க, தாழ்ந்த சிந்தனை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. அப்ப ஒரு தாழ்ந்த ஒரு மனக்குணம், தாழ்ந்த எண்ணம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உருவாகிக்கிட்டே இருக்கணும். தாழ்ந்த எண்ணங்களும் தாழ்ந்த குணங்களும் இயேசுவிடத்திலிருந்து வந்த குணம். ஆமே. அந்தகார லோகாதிபதிய பிசாசின் கையில் அகப்பட்டிருந்த நம்மை அவருடைய முகத்தின் ஒளியை நமக்கு தந்து நம்மை மாற்றினதாக்கும். அவருடைய முகத்தின் பிரசன்னத்தை நமக்குள்ள ஊற்றி நம்மளை ஞானவான்களாய் மாற்றினது. பின்பு நாம் ஞானம் கெட்டவனை போல உலக பிரகாரமாய் நடக்கக்கூடாது. ஞானத்தை தருகிறது கர்த்தராக. என் பிள்ளை பிழைச்சு போட்டோம், என் பிள்ளை பிழைச்சு போட்டோம். ஞானம் இல்லாம பேசி எத்தனை பேர் ஜெயில் இருக்காங்க. ஞானம் இல்லாம பேசி எத்தனை பேர் அடிதடிக்கு இருக்காங்க. ஞானம் இல்லாம பேசி பணத்துக்காக எல்லாம் பேசி எத்தனை ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கிறாங்க, கொலையும் செய்யப்படுறாங்க. ஞானம் இல்லாம பேசுறது, விட்டு கொடுக்காம பேசுறது, எடுத்தறிந்து பேசுறது, இது எல்லாமே ஞானம் இல்லாம இருக்கிறவங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் ஞானத்தை தந்திருக்கிறார். ஆமே. அந்த ஞானம் என்ன செய்யுமாம்? தாழ்ந்த சிந்தையை கொண்டு வருமா, தாழ்ந்த சிந்தையை கொண்டு வருமா. அல்லேலூயா. நீங்கள் தனித்திருக்கும் போது உங்க அந்த ஞானம் சொல்லும் நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும். அந்த ஞானம் சொல்லும் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லும். அந்த ஞானம் சொல்லும் நான் தரித்திரன்னு சொல்லும். அந்த ஞானம் சொல்லும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, தரித்திரன், என்னை யாரோ ஒருவர் நடத்துறதுனால பிழைக்கிறேன்னு சொல்லி அவரை மகத்துவப்படுத்தும் ஞானம். ஞானம் தனித்து சொல்லும் என்னை விட அவங்க உயர்ந்தவர்கள், என்னை விட படிப்பாடிகள், என்னை விட அறிவுள்ளவர்கள், என்னை விட புத்திசாலிகள், என்னை விட திறமசாலிகள். நம்மிடத்தில் இருக்க என்னுடைய குணத்தை விட அதிகமான நல்ல குணங்கள் அவரிடத்தில் இருக்குன்னு சொல்லி ஞானம் நம்மை தாழ்த்தும். அல்லேலூயா. அப்படி தாழ்த்தினாதான் இயேசுவை கண்டுகொள்ள முடியும். அப்படி உங்க சிந்தனையிலே அந்த ஞானம் எவ்வளவு உங்களை தாழ்மையா நடத்துகிறதோ அந்த தாழ்மை உள்ள பக்கம்தான் இயேசு இடைப்பட வருகிறார். அல்லேலூயா. புரிந்தவங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, கரங்களை தட்டி. ஆமென்.
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப தாழ்ந்த குணமுள்ள இடத்துல கர்த்தர் கூட வருகிறார், கர்த்தர் கூட நடக்கிறார், அவர்களுக்கு போதுமான ஞானத்தை கொடுக்கிறார். அவங்க அது விரும்புவாங்க, அவங்க விரும்புவாங்க. சண்டைக்கு போகக்கூடாது, வழக்குக்கு போடக்கூடாது, என்னில் ஒரு பிரச்சனை வரக்கூடாது, என்னில் ஒரு இடங்கள் வரக்கூடாது என்று அவர்கள் எவ்வளவாய் விரும்பி தன்னை தாழ்த்துகிறார்களோ அவ்வளவு கர்த்தர் கிருபைகளை கர்த்தர் வைக்க உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் என்று முதல் அப்படி தொடங்கட்டும். அது அதிசயங்கள், அடையாளங்கள், அற்புதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்ப நாங்க ஒரு புதிய ஒரு இடத்துல வந்திருக்கோம். அந்த இடத்துல உள்ள எல்லா மக்களும் நல்லவங்களா கெட்டவங்களா நமக்கு தெரியாது. ஆனாலும் தேவனை அறியாத சில மனுஷர்கள் அங்க இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க, ஞானமா நடந்துகிறாங்க. ஆனா தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு அகந்தை இருக்காது. தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு தாழ்மை ஒன்றும் கிடையாது. தேவனை அறிந்திருக்காங்க, எப்படி அறிந்தாங்கன்னு தெரியாது. ஒரு மனிதனை பார்க்கும்போது 2 நேர நாய்களுக்கு உணவு வைக்கிறான், தாழ்மை உள்ள சிந்தனை. அல்லேலூயா, அது வாயில்லா பிராணி தான். யாரு வைக்கிறாங்க 2 நேரம் உணவு வைக்கிறான். ஆண்டவரை குறித்து பேசினேன், ஐயா இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாஸ்டர் அது எனக்கு ஒத்து வராது. அல்லேலூயா, எனக்கு அது ஒத்து வராது. என்ன பண்ண முடியும்? நமக்கு நேரம் கிடைக்கும் போது சொல்லுவோம். அதுபோல பக்கத்தில் ஒரு வீடு இருக்கிறது, 10 ஆண்டுகளா பிள்ளை இல்லை. நாங்கள் பக்கத்தில் வீடு வச்சிருக்கோம். வரும்போதே அந்த பிள்ளையுடைய கஷ்டங்களை வேதனையாக இருந்து மனைவி என்கிட்ட சொல்லுவாங்க, அந்த பிள்ளைக்கா ஜெபிங்கன்னு சொல்லி. ஒரு நாள் ஜெபிக்கும் கற்று அந்த பிள்ளை கொடுத்துடுவேன்னு சொன்னோம். அதுக்கு அதிகமாக அசோக் ஜெபித்தான்னு நினைக்கிறேன். அசோகன் ஜெபித்து அவங்கள்ட்ட சொல்லி உங்களுக்கு பிள்ளை கிடைக்கும்னு சொல்லி. நம்ம அதில் வந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஆத்மீகத்தை சொல்லி கொடுத்து ஆத்மீகத்தை புரிய வச்சு அந்த ஆத்மீகத்துக்குள்ள அந்த பிள்ளை வந்ததுனால கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கா. அல்லேலூயா, தாழ்மையான சிந்தனையா இருந்தா போதும், தாழ்மை குணம் இருந்தா போதும். நீங்களே ஜெபிக்கும் போது கர்த்தர் இடைபடுவா, நீங்க ஜெபிக்கும் போதே கர்த்தர் பேசுவா. அதில் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும், கர்த்தர் என்னை இடைப்பட்டு கொண்டிருக்கா, என்னோட உறவாடி கொண்டிருக்கா. இந்த காரியம் ஆவியிலே கர்த்தர் பேசியிருக்க நடக்க போகுது, இந்த காரியம் ஆவியில பேசல, சரியா நடக்குமா நடக்கல தெரியல, கொஞ்சம் கவனிச்சு தான் இது சொல்லணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியான பேச. அப்ப தாழ்மை உள்ள சிந்தனை. ஆபிரகாம் ஒரு தாழ்மை உள்ள சிந்தனை உள்ள மனுஷன். ஆபிரகாம், அல்லேலூயா. அவருடைய குணங்கள், அவருடைய காரியங்களை எல்லாம் நம்ம தியானிக்க நமக்கு தெரியும். நல்ல தாழ்மை உள்ள ஒரு மனுஷன் தான். அல்லேலூயா. அவருடைய கோபம் பயங்கர கோபம். லோத்துவும் குடும்பமும் சொதோம் கோமரத்தில் இருக்க மக்களை சேர்த்து பிடிச்சிட்டு போன உடனே அவர் பயங்கரமான கோபம் எழும்பி இருக்க, தன் சகோதர பிள்ளை பிடிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி அவரோடு பணி செய்கிற சிலரை கொண்டு யுத்தம் செய்து ராஜ்யங்கள் ஜெயிக்க முடியாததை ஒரு மனுஷனும் சில வேலைக்காலம் சென்று ஜெயித்து கொண்டு வந்தார்கள். அது கர்த்தர் கூட இருக்கிறதுனால. இப்படிதான் கர்த்தர் உங்களை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது, உங்களை கொண்டு ஒரு காரியத்திலும் விடுதலை பெற முடியாது. நீங்கள் அப்படி ஒரு அடிமைப்பட்ட அனுபவத்தில் இருந்தால், நீங்கள் ஆபிரகாமை போல தாழ்ந்த சிந்தனை இருந்தால், நிச்சயமா கர்த்தர் சொல்லுங்க, நீங்கள் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் கூட இருந்து செய்து உன்னை உயர்த்த வல்லவர். புரிந்தவர்கள் கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் தாழ்ந்த சிந்தனையோடு இருந்தால், உங்களை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தாலும், நீங்கள் கிறிஸ்துவோடு நடக்கிற பிள்ளைகள், கிறிஸ்துவின் வழியிலே கடந்து போன பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு 45-50 வயசான தெரியும், என் பிரச்சனைகளை எல்லாம் ஞானத்தோடு கர்த்தர் செய்து முடித்தார் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிற ஒரு இடமாய் மாற்ற கர்த்தர் ஆவியான பேசிக் கொண்டிருக்க போற, ஆவியான பேச போற. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் புதிய கிருபையோடு, இன்னும் புதிய கிருபையோடு கடந்து போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானம் இல்லாம ஒன்றும் செய்யக்கூடாது. இன்றைக்கு சில வேளை ஞானம் இல்லாம ஏதாவது ஒரு டெக்னிக்கல் புத்தி சபையில யூஸ் பண்ணா நிச்சயம் பரவும், நிச்சயம் பரவும். நாம் ஒரு சேனல்ல ஜோய் குட் நியூஸ் சேனலுக்கு போயிருந்தோம், ஒன்று பார்க்க போயிருந்தோம், பேசுவதற்காக போயிருந்தோம். பேசும்போது அங்கே ஒரு மனுஷன் வந்தார்.
அப்போ பாருங்க, அந்த கீ அப்படின்னா கார்கள் உங்களுக்கு இருக்கின்ற 2 வீலர் பைக்கில் எல்லாம் கொண்டு வாங்க, நான் ஜெபம் பண்ணுவேன் சாவியோட வாங்கன்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க ஒரு சபையில். அப்படியாங்க அந்த ஜனங்கள் எல்லாம் புத்தி உள்ளவங்களை போகல, புத்தி இல்லாத விசுவாசிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அதுக்கு ஜெபம் பண்ண போறாங்க. இது எங்கிருந்து பழக்கம்னு தெரியல, எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. நீங்கள் ஞானத்தோடு தெய்வ பக்தி இருந்தால் உங்க காரை காப்பது கர்த்தர், உங்க 2 வீலரை பார்ப்பது கர்த்தர், உங்க வீட்டை பார்ப்பது கர்த்தர், உங்க தோட்டத்தை பார்ப்பது கர்த்தர், உங்க தொழிலை பார்ப்பது கர்த்தர். நீங்க தான் ஞானமா இருக்கணும். கர்த்தர் பொருள் மேல் ஆசீர்வதிக்கிறது அல்ல. அல்லேலூயா. இதெல்லாமே டூப்ளிகேட் என்று அறியும் போது சபைக்கு ஆபத்தாக்கும். இதெல்லாம் தவறாய் நடத்துறாங்கன்னு சொன்ன சபைக்கு ஆபத்தாக்கும். சபைக்கு தேவை ஞானமாக்கும். உங்களுக்கு எல்லாம் ஞானமாக்கும் தேவை. அந்த ஞானம், தாழ்மை உள்ள ஞானம், சிந்தனை இயேசுவோடு உங்க ஆத்துமா இணைக்க போகுது. அப்ப ஆபிரகாம் கல்தோய பட்டணத்தில் இருக்கும் போதே தேவனாகிய ஆண்டவர் அவரை அழைப்பதற்கு காரணம் வேறு ஒன்றுமில்ல, தாழ்ந்த சிந்தனை உள்ள மனுஷன் இருக்கிறதுனால தன் பிதாவாகிய தேராகு பாத்தீங்கன்னு சொன்னா சிலைகளை உண்டு பண்ணி, சிற்பிகளை உண்டு பண்ணி விலைக்கு விற்கிற மனுஷன். கல்தேய பட்டணத்தில் தான் சிலை வழிபாடு தொடங்கினது. அப்ப இந்த மனுஷனுக்கு தேவ ஞானம் இருக்கிறதுனாலும் தாழ்ந்த சிந்தனை இருக்கிறதுனாலும் இந்த சிலையை தெய்வம் அல்ல என்று அவர் கருதி சர்வ சிருஷ்டி உண்டாக்கின ஒரு தெய்வம் உண்டு என்று சொல்லி அவரை தேடின ஞானம். கருத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு அறிவாளிகள் நிறைய இருக்காங்க, திறமை உள்ளவர்கள் நிறைய இருக்காங்க, விஞ்ஞானிகள் நிறைய இருக்காங்க, பல ஆக்டர்ஸ்கள், அட்வொகேட், டாக்டர், பணம் உண்டாக்குவதற்கும் உலக ஞானத்தை பேசுவதற்கும் உலக காரியங்கள் திரளான கொத்து மக்கள் இருக்காங்க. இவர்கள் எல்லாம் உலக ஞானத்தில் இருக்கிற மனுஷன், உலக ஞானத்தில் வாழுகிற மனுஷன். வேதம் சொல்லுது இது அழிந்து போற ஞானமா இருக்கிறது. நம்முடைய அப்துல் கலாம் சொல்லுங்க, அவர் பயங்கர ஞானமாக்கும், அழிந்து போற ஞானமா இருக்காது. கலைஞர் அழிந்து போற ஞானம். இப்படி அநேக மேதைகளுக்குள்ள பயங்கர ஞானம் இருந்தது. இந்த ஞானம் ஒன்றும் நிலை நிற்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஒரு மனுஷன் தாழ்ந்த சிந்தனையும் ஞானம் உள்ளதுனால வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஒரு சக்தி உண்டு என்று சொல்லி அதை சரியாய் தேடும் போது கர்த்தர் பேச தொடங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பணம் உண்டாக்குறவளும் கொள்ளையடிக்கிறவளும் உலகத்தை நேடுகிறவளும் உலகத்தில் அறியாம உலக நிம்மதியை சம்பாதிக்கிறவளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுது அவர்களுக்கு தேவ ஞானம் இல்ல, தாழ்மையும் இல்ல, ஆனபடி அவர்களால் கர்த்தரை காண முடியாது. உங்களுக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் தருகிறதுனால அந்த ஆபிரகாம் என்று சொல்ல ஒரு மனுஷன் ஆண்டவரை கண்டதை போல கர்த்தர் உங்களுக்கு காண வேண்டுமானால் தாழ்ந்த சிந்தனையும் தேவனை தேடுத அறிவும் இருந்தால் நிச்சயமாய் நீங்கள் ஆண்டவரை பார்ப்பதற்கும் எல்லா கிருபைகளையும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தாழ்ந்த சிந்தனை, தாழ்ந்த அறிவு, தாழ்ந்த ஞானம் உங்க வாழ்க்கையில் இருக்குமானால் நீங்கள் கண்டிப்பா தேவனை சந்திக்க முடியும். அவருக்குள்ள அந்த எண்ணம் வந்ததுனால சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கப்பட்ட ஒரு சக்தி உண்டு, என் தகப்பனார் உண்டாக்கின்ற ஒரு கைப்பொம்மை அல்ல என்று சொல்லி அவரை ஆண்டவர் தேடுதனால கர்த்தர் அவருக்கு செவி கொடுத்தார். அதை போல உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் செவி கொடுத்து அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய வேண்டுமானால் உன்னை இருக்கிற இடத்திலே மாற்றத்தை உண்டு பண்ணி உன்னை வெளியே கொண்டு வந்து ஒரு ரட்சிப்பை தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆபிரகாமை அழைத்து வெளியே கொண்டு வந்து அவனுக்கு ஒரு ரட்சிப்பு விசுவாசத்தை கொடுத்ததை போல உன் வாழ்க்கையில ஒரு நல்ல ரட்சிப்பு நல்ல விசுவாசத்தை உனக்கு தந்து உன் குறைவுகளை மாற்றி உன் பிரச்சனைகளை மாற்றி உன் போராட்டங்களை மாற்றி உன் எல்லையில் இருக்கின்ற சாத்தானுடைய சகல அதிகாரத்தை மாற்றி உன்னை பலப்படுத்த தேவ பிள்ளையே தாழ்ந்த சிந்தனையை கேள், தாழ்ந்த எண்ணத்தை கேள். கர்த்தர் உன்னை பலப்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர்கள் ஈஸியா நோய்களை குணமாக்க முடியும், அவர்கள் ஈஸியா விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும்.
அவள் ஈஸியா வாழ முடியும். அவள் பெரிய வேலை ஒன்றும் செய்ய வேண்டிய தேவையில்லை. தாழ்ந்த சிந்தனையில் இருக்கின்ற கிருபை பெற்ற பிள்ளைகளை ஈஸியா கர்த்தர் நடத்துவா. அதை அறிய விடாமல் சாத்தான் வந்து அவனுடைய மனக்கண்களை கூடாக்கி வைத்திருக்கிறான். இன்னைக்கு அந்த குருட்டு கண் திறக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப ஞானம் தேவனை தேட வைக்கிறது போல, ஆபிரகாம் கண்டடைந்தது போல, தேவன் தருகிற தாழ்மை உள்ள சிந்தனை உள்ள பிள்ளைகளுக்கு ஞானத்தினாலே கர்த்தரை தேட வேண்டும். ஞானத்தினாலே தேடி கர்த்தரை கண்டுகொள்ள வேண்டும். உலகத்தில் ஞானம் இல்லாம எதையும் தேடலாம், எதையும் கண்டுபிடிக்கலாம். ஆனா தேவ ஞானம் அப்படி அல்ல. முதல்ல ராஜ்யத்தின் நீதியும் தேடும்படி கர்த்தரை கண்டுபிடிக்க வைக்கும், கர்த்தருடைய சித்தத்தை சொல்ல வைக்கும், செய்ய வைக்கும், கர்த்தருடைய விருப்பத்தை செய்ய வைக்கும். கர்த்தர் எது விரும்புகிறார் என்று அறிந்து நடத்துவதான் தேவ ஞானம். அப்படி நடந்தால் வியாதிகள், போராட்டங்கள், எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீ நேரடியாக அந்த ஞானத்தை கொண்டு கர்த்தரை தேடும்போது கர்த்தர் இறங்கி வந்து உன்னை விடுதலையாக்க வல்லவர், விடுதலையாக்கி உன்னை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஞானம் தேவனுக்கு பிரியமாய் நடத்தும் ஒரு நெகோமியா என்று சொல்லுற மனுஷன். அவருடைய ஞானத்தை பாருங்க. நெகோமியான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17 லைட்டை படிச்சு விடுங்க. நெகோமியா 1:17. நெகோமியாவின் புஸ்தகம் 1:17. எவ்வளவு உண்டு? 17 இல்லையா? இப்ப மாறி எடுத்தனே. ஹல்லேலூயா. அவருடைய ஞானம் எதை காண்பிக்கிறது? அவருடைய ஞானம் எதை சொல்லிக் கொடுக்கிறது? அவருடைய ஞானம் இஸ்ரவேலுடைய ஒரு பெரிய வீழ்ச்சி, இஸ்ரவேலுடைய பெரிய ஒரு வீழ்ச்சியாக்கும். ஒரு பெரிய வீழ்ச்சியா இருக்கின்ற இஸ்ரவேலரை பாத்தீங்கன்னு சொன்னா, சிதேக்கியா ராஜா காலத்தில் அழிக்கப்பட்ட எருசலேமே மீண்டும் எடுத்து கட்டுவதற்காக, மீண்டும் அதை எடுத்து கட்டுவதற்காக ஒரு சிந்தனை, தாழ்ந்த சிந்தனை ஆண்டவர் உண்டாக்குறார். அல்லேலூயா. நம்மை அதுக்குத்தான் கர்த்தர் ஜெனிப்பித்திருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற நாம், செபிக்கிற நாம், சபை கூடுகிற நாம், நமக்குள்ளே ஒரு தாழ்ந்த சிந்தனை இருக்குமானால் இந்த மனுஷனை போல இடிந்து கிடக்கிற இருதயங்களை, இடிந்து கிடக்கிற வீடுகள், அலங்கோலமாயிருக்கிற வாழ்க்கை, தப்ப முடியாத எண்ணங்கள் இருக்கிற இடத்தை இந்த மனுஷனை போல கட்டவும் அலங்கரிக்கவும் மீண்டும் ஒரு வாழ்க்கை கொடுப்பதற்கு, இன்றைக்கு ஒரு பொக்கிஷத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு யாருமே இல்லை. அல்லேலூயா. சபையில் ஆள் இருக்கிறது, கூட்டம் கூட்டமாய் கிறிஸ்தவர்கள் போறாங்க, கூட்டம் கூட்டமாய் கிறிஸ்தவர்கள் பாடிக்கொண்டு வாராங்க, பயங்கர கூட்டமாக்கம். பாஸ்டர்மார் சொல்றது அற்புதம் கண்டு கொண்டு போனாங்கன்னாக்கும். அற்புதம் கொண்டு பிரமாண்டமா இருந்து இந்த சினிமா இறங்கி வரும்போது பேட்டி கொடுப்பாங்க. அவர் ஆக்டர் எப்படி இருந்தாரு, எப்படி இருந்து, பயங்கரமா இருந்து, இன்னாரா பயங்கர ஆக்ஷனா இருந்து, ஓகே, அத போலதான் பேட்டியாக்கும், ஆக்ஷன் ஹீரோ போல. பிரியமான சபையை, எது ஞானம்? ஆள்கூட்டமா ஞானம்? சபை விருத்தி அடைவதல்ல, ஞானம்தான் தேவை. சபைக்கு ஞானம் வேணும். வெறும் சுவிசேஷத்தை கேட்டு போறதல்ல. நானும் ஒரு நெகோமியா போல எருசலேம் பாழாய் கிடக்க இடங்களை கட்டுவதற்கு முன் வந்ததை போல சில காரியங்களுக்கு உங்க புருஷர்கள் முன்னே வந்தா நலமா இருக்கும், உங்க பிள்ளைகள் முன்னே வந்த நலமா இருக்கும். இல்லாம சப்பானிய போல வந்து இருந்துட்டு, சப்பானிய போல ஒரு சண்டை வந்துட்டு நம்ம என்ன செய்தாலும் அந்த ஞானம் சரியா கிளியரன்ஸ் இல்லாவிட்டால் ஒரு சபை கூடுதலும் தப்பி போக முடியாது. நீங்கள் நானும். அல்லேலூயா. எத்தனை புரியுதுங்க? அல்லேலூயா. இதுக்கு நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். பெரிய அரண்மனையில் இருக்கிற மனுஷன், அரண்மனையில் இருக்கிற மனுஷன் 3 வேளை சாப்பிட்டு சும்மா போக வேண்டியதானே, சந்தோஷமா இருக்க வேண்டியதானே, அமைதலா இருக்க வேண்டியதானே. இன்று என்ன செய்யறாங்க கிறிஸ்தவர்கள்? அழிகிற உலகம், அழிந்து போற உலகம் என்று தெரியும். நாம் எல்லாருமே அழுகி போற சரீரம் எல்லாம் தெரியும். தெரிந்தாலும் தெரியாத போல,
தெரிந்தாலும் நடிக்காது போல, தெரிந்தாலும் கண்டுகொள்ளாத போல. இது ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாது, ஒரு விஷயம் தெரியாது. நீங்கள் நெகோமியா போல ஒரு திட்டத்தை உண்டு பண்ணி நீங்கள் தேவனுக்கு என்று சொல்லி எழும்பினால், விழுந்து கிடக்க சிலரை தாங்கி கட்டி எழுப்பினால், நீங்கள் விழும்போது கர்த்தர் தாங்குவா, நீங்கள் வேதனைப்படுவது கர்த்தர் தாங்குவா, உங்க வீட்டில் குறைவுகளை கர்த்தர் தாங்குவா, உங்க பிரச்சனை கர்த்தர் ஒரு முடிவு உண்டாக்குவா என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நீ ஜெபித்தா கர்த்தர் உன் வீட்டை விட்டு போக மாட்டார். நீ ஜெபித்தா கர்த்தர் 10 அடி தாண்ட மாட்டார். நீ ஜெபித்தால் நெகோமியோட கண்ணீருக்கு பதில் கொடுத்தது போல கர்த்தர் உனக்கு பதில் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் சொல்ல, தாழ்மை உள்ள சிந்தனை ஞானத்தை தர கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய பாஸ்டர்னு ஒன்றும் பெரிய காரியம் ஒன்றும் கிடையாது, ஒரு ஆளு கூட்டம் குடிச்சுன்னு பெரிய காரியம் ஒன்றும் கிடையாது. அது ஐயப்பன் கோவில் ஆளு கூட்டம், வேளாங்கண்ணியில் ஆளு கூட இல்லையா? ஜனங்கள் பெண் ஒட்டகத்தை போல தாறுமாற ஓடுக மக்களாக்கும். மக்களுக்கு சரியான சத்தியத்தை கேட்டு இருந்து உணர்ந்து புரிந்து கொண்டு செயல்பட மக்களுக்கு மனசு இல்லை. அவர்கள் இருந்து செயல்பட மனசு இல்லாமல் இருக்கிறதுனால யாருக்கோ பணம் கொடுத்து மீட்கலாம்னு நினைக்கிறாங்க, எங்கே அப்படி நீக்கலாம் நினைக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லுறேன், உங்களுக்கு புத்தி உண்டு சொல்லுறேன். ஆபிரகாம் என்று சொல்லுற மனுஷன் தாழ்மை உள்ள சிந்தனையினால அவனை அழிவிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் அழிந்து கொண்டிருக்கிறதை பார்க்க கூடாது, அவர்களுக்கு ஒரு எல்லை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுஷன் தீர்மானித்ததினால கர்த்தர் அவர் தீர்மானித்த காரியங்களை செய்து முடித்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக ஞானம் குடும்பத்தை இன்பமாய் நடத்தும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்க முடியும். ஞானம், தாழ்மை உள்ளவரத்தில் ஞானம் உண்டு. அந்த ஞானம் ஒரு குடும்பத்தை சரியாய் நடத்தும் என்பதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீர்கள் சொன்ன எரேமியாவின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 6வது வசனத்தை படிக்கலாம். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ஏரோத்தின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதான் நீங்கள் பரதேசிகளாய் தங்க அந்த தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு போதும். அல்லேலூயா. ஒரு பெரிய யுத்தம் வருகிறது. தேசத்தை அழிப்பதற்கு பாபிலோன் ராஜா ஆட்களை அனுப்பி கொண்டிருக்கிறான். தேசம் பிடிக்கப்படுகிறது. எரேமியாவின் காலத்தில் 2 முறை பிடிச்சிட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2வது முறை பிடிக்க வரும்போதும் இஸ்ரவேல்ல எத்தனை மக்கள் நல்லவங்க உண்டு, இஸ்ரவேல்ல எத்தனை மக்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் ஒரு எரேமியாவோட பேசுகிறான். பேசும்போது இந்த குடும்பத்துக்கிட்ட போக சொல்லுகிறான், அழைக்க சொல்லுகிறான். அழைச்சு கொண்டு வா, ஆலயத்தில் அழைச்சு கொண்டு வா, அங்கே ஒரு ரூம் இருக்கிறது, அங்க கொண்டு வா, கொண்டு வந்து சாராயம் ஊத்தி கொடுக்க சொல்லுகிறார். மதுபானத்தை ஊத்தி கொடுத்து இந்த குடும்பத்துக்கிட்ட குடின்னு சொல்லி ஒரு பார்ட்டி போல உண்டு பண்ணுறாங்க. அவங்க சொல்றாங்க, எங்க பிதாக்கள் இந்த மதுபானத்தை தொடக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. எங்கள் பிதாக்கள் இந்த தேசத்தின் அக்கிரமத்தை பார்த்தால் இந்த தேசம் நிலை நிற்காதுன்னு சொல்லி இருக்காங்க. எங்கள் பிதாக்கள் இந்த தேசத்தில் நீ ஒன்று சம்பத்து கூட்டக்கூடாது, அழியும் என்று சொல்லி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதான் தேவ பிள்ளையுடைய உறவு, அதான் தேவ பிள்ளையுடைய மனக்கண். அப்ப ஒரு தேசம் சீர்கட்டு கடந்தாலும் ஒரு குடும்பம் மனம் திரும்பி மதுபானம் இல்லாம, சண்டை இல்லாம, வழக்கு இல்லாம, கஞ்சா இல்லாம, மயக்க மருந்து இல்லாம, கெட்ட வார்த்தை இல்லாம, சண்டையோ கூத்து ஒன்றும் இல்லாம ஞானமாய் நடந்தால் அவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்த வரப்போற ஆபத்துகளை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, 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 ஆமென். இவர்கள் தன் தகப்பன் சொன்ன வழியில நடந்ததுனால, இவர்கள் தகப்பன் சொன்ன அதே பாணியில நடந்ததுனால கர்த்தர் சொல்லுறா, அந்த குடும்பத்தை காத்துக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுங்க. எத்தனை புரியுதுங்க? ஆமென். உபத்திரங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், அழிவு மாறி மாறி வரும். பல பல உபத்திரங்கள் நிச்சயமாய் பூமியில் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. மீண்டும் கொள்ளை நோய்கள் கண்டிப்பா வரப்போகிறது, உபத்திரம் வரப்போகிறது. ஹல்லேலூயா.
அழிவு இந்த பூமியில இருக்கிறது. சீக்கிரமாய் ஒரு பெரிய ஜலத்தினால் மீண்டும் ஒரு அழிவு உண்டு. ஆமென். இப்படிப்பட்ட அழிவின் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அழிவின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், ஒரு நிமிஷம் ஆபத்து இப்ப வரும், நாளைக்கு வரலாம், மறுநாள் வரலாம் என்று ஆபத்திலிருந்து தப்புவதற்கு இந்த குடும்பத்தை போல நீங்கள் பர்ஃபெக்டாய் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து நல்ல சிந்தனையோடு காரியங்களை செய்தா உன் குடும்பம் தப்பும், உன் குடும்பம் விடுதலை அடையும், உன் குடும்பம் ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் உங்களை சபையிலே கொண்டு வந்திருக்கா. அதுக்கு தான் சபையில நீங்க இருக்கிறீங்க, வரும் காரியங்களை அறிவதற்கு. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்திரு. அல்லாம பணம் உண்டாக்குவதற்கு இயேசு அழைக்கல. புழுதியிலிருந்து உன்னை தூக்குவேன்னு சொல்லி இருக்கிறார். அது சிலவங்க தூக்குவாருங்க, சிலவங்களை எடுப்பாருங்க, சிலவங்களை ஆசீர்வதிப்பாருங்க. பாஸ்டர்களை சொல்லும் போல அவர் அப்படியானால் நமக்கு இந்த சபை கூட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு ஆசீர்வதிக்கத்தான் வந்தாங்கன்னு சொன்ன நம்ம சாப்பிட்டு புசித்து 4 நேரம் குடித்து செத்து போவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஏன் அப்படி உள்ள செய்திகளை கர்த்தர் கொடுத்தாருன்னு தெரியல. ஏன் அப்படி உள்ள சுவிசேஷத்தை கொண்டு மக்களை ஏமாத்துகிறாருன்னு தெரியல. இது ஆண்டவர் செய்கிறாரா இல்ல ஒளிந்தூதன் செய்கிறான்னு தெரியல. நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், வருங்காரியங்களை அறிய வேண்டுமானால் கர்த்தர் கேட்ட சிந்தை, தாழ்மை உள்ள ஒரு சிந்தை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் வரும் காரியம் அறிந்து நீங்கள் கடந்து போகலாம். அதுல எந்த தடையும் இல்லை, எந்த உபத்திரம் வராது. தைரியமாய் சொல்லலாம், நான் கிறிஸ்துவுக்குள்ளே பலப்பட்டு வாழுகிறதுனால எந்த அழிவு இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து தப்பித்து விட என் ஆவியானவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென்.